ஸோ இப்போ 20s 30s 40s 50s இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஏஜ்க்கு எந்த ஈக்விட்டி அலோகேஷன் கரெக்டாக இருக்குது சார்? இப்போல்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஜ் பொட்டென்ஷியல் எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் லாங் ரனில் நீங்கள் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி வேறு எந்த அசெட் கிளாஸும் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ அவுட் ஆஃப் ஆல் ஈக்விட்டி இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் லாங் டேர்ம். ஸோ சின்ன வயசில் ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நாளுக்கு நாள் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுமே வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ஒருத்தவங்க 5,000 ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாக எஸ்ஐபி அமௌண்ட்டை வந்து போக போக குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது சரியானதா சார்? கண்டிப்பாக இது சரியே கிடையாது. கையில் என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க தாராளமாக பண்ணலாம். நான் வந்து என்னோட 3000 ரூபா தான் என்னோட இன்கம்லேருந்தே நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் அந்த 3000 எஸ்ஐபியை பாஸ் பண்ணுறேன், அதை குறைச்சிக்கிறேன், அதை நிறுத்துறேன் அப்படின்னா அப்படி யாருமே செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுங்கிறது நல்லது கிடையாது. இமோஷ்னலாக நீங்கள் தாராளமாக கோல்டு அண்ட் சில்வரில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பட் அதை வந்து இட் ஷுட் பி இந்த ஃபார்ம் ஆஃப் ETF. பிகாஸ் ஃபிசிக்கலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், அதை நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் பாராக வாங்குறேன் அப்படின்னா அது வேஸ்ட். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க, அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு போய் விற்க போனீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் நகையாக தான் வாங்கணும். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது, நீங்கள் இப்போ தான் ஏர்ன் பண்ணுறீங்க, இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நான் வந்து உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போக சொல்ல. சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆயிருங்க 50 வயசில். அடுத்த ஒரு 15 வருஷம் இன்னொரு இப்போல்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இந்த இயர் ஸ்டார்ட் வந்து சைட் வைஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ 2 to 3 இயர்ஸில் மார்க்கெட் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுது? யாரால இதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டா யார் வேணால் எங்கே வேணால் போயிடலாம். இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கு சார். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஏற்ற மாதிரி ஈக்விட்டி அலோகேஷன் ஒவ்வொரு ஏஜுக்குமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ 20s 30s 40s 50s இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஏஜ்க்கு எந்த ஈக்விட்டி அலோகேஷன் கரெக்டாக இருக்கும் சார்? ரைட்லி செட். ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு அவருக்கு இன்கம் ஃப்ளோ வருது. ஸோ இந்த ரிஸ்க்குங்கிறது எப்படின்னா எப்போல்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஏஜ் பொட்டென்ஷியல் எவ்வளோ வருஷத்துக்கு அவங்க சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்றது. ஒரு 25 வயசு பையன் ஒருத்தன் வேலைக்கு சேர்றான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் ஏர்னிங் பொட்டென்ஷியல் வந்து குறைஞ்சது நம்ம எல்லாரும் சொல்கிற அந்த 60 வயசு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அவனுக்கு கிட்டத்தட்ட 35 வருஷம் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும், அவனால் இன்னொரு 35 வருஷத்துக்கு அவனால் சம்பாதிக்க முடியும். இப்போ தான் அவனோட கேரியர் ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் இப்போ வாங்குகிற சம்பளத்தோட வருஷம் அவன் ஒரு ஜம்ப் அடிக்கிறான், இல்லை கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னா அவனோட சம்பளம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து அக்ரெசிவாக ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது, வேறு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, சிங்கிளாக இருக்க போகிறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு 5 வருஷம், அதாவது ஒரு 23ல் ஒரு பையன் வேலைக்கு செய்யறான், 24ல் வேலை செய்கிறான்னா அடுத்தது ஒரு 29 30ல் மேரேஜ் நடக்கும். ஸோ அந்த பீரியட் இருக்குல்ல, அந்த பீரியடுக்கு அவனுக்கு வாங்குகிற சம்பளத்தில் அன்லஸ் ஆர் அன்டில் அவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, ஃபேமிலி கமிட்மெண்ட்லாம் இல்லை அப்படின்னா அவனோட நீடை பார்த்துக்கிட்டு அவங்ககிட்ட கையில் ஒரு பெரிய கார்பஸ் சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கும் செலவு பண்ணுறது. ஸோ அப்போ வந்து அவங்க அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து ஈக்விட்டியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஒரு 30 வயசு ஆகும்போது மேரேஜ்னு ஆகும், குழந்தைங்கன்னு வருவாங்க, கமிட்மெண்ட் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ அவன்கிட்ட வந்து என்ன தான் சம்பளம் வாங்கினாலும் அதை செலவு பண்ணுறதுக்கான நீடு இருக்குது. ஏன்னா அதை அவன் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ சம்டைம்ஸ் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவனுக்கு அடிஷ்னல் இன்கம் வருது. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களாலையும் அப்போ சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு 30லேருந்து அடுத்த ஒரு 60 வயசுனா அடுத்த ஒரு 30 வருஷம் கேப் இருக்குது. இல்லைனா ஒரு 55ல் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஒரு 25 வருஷம். ஸோ அப்போவே அவங்க தாராளமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். யார் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஈக்விட்டியில் யார் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க கன்சர்வேட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எப்படின்னா 50 வயசு வரைக்கும். சில பேரால் எல்லாரும் ஒரே மாதிரி தட்பட்டு மக்கள் கிடையாது இல்லை, மக்களோட சம்பாதிக்கிற நிலை ஸ்டேட்டஸ் வந்து நிலை வந்து அமௌண்ட் வந்து வித்தியாசப்படுது. ஸோ ஒருத்தரால் ரொம்ப ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்காரு, 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாரு, அவரோட நீடே பார்த்துக்க முடியல, மேரேஜ் ஆகுது, சம்பளம் இன்க்ரீஸ் வரல, 15,000 ரூபா வாங்குறாரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான கார்பஸே இருக்காது. அப்படியே சில பேர் காலத்தை ஓட்டுறவங்க இருக்காங்க 50 வயசு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது சேர்த்து வச்சதுன்னு சொல்லிட்டு சில அமௌண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஈக்விட்டி எக்ஸ்போஷர்ஸுங்கிறது கிடையாது. அவங்கெல்லாம் ஒன்று கடன் பத்திரத்தில்னு சொல்லக்கூடிய டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் போகலாம், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஹைப்ரிட் கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போகலாம். சில பேர் இருக்காங்க
60 வயசுலயும் நல்ல ரிஸ்க் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவன்கிட்ட எல்லாமே இருக்கும். ம். அவன் வந்து நல்லா சம்பாதிச்சிருப்பான். ஸோ குழந்தைங்கள செட்டில் பண்ணியிருப்பான். 60 வயசு ஆயிருக்கும். கையில வந்து செலவு பண்றதுக்கான காசு நெறையாவே இருக்கும். ஏதாவது நாளைக்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி இறங்கினா கூட அவனோட ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அடி வாங்காது. ஸோ அப்படி இருந்து என்னோட கிளையன்ட் நெறைய பேரு ஈவன் 60 இயர்ஸ்ல அவங்கள ரிஸ்க் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து குரோத்லயோ, அக்ரெசிவ்லயோ இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஓவரால் அவங்களோட வெல்த்ல இது வந்து ஒரு 25% இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 75% அவங்களோட இடமா இருக்கும். இல்ல பிக்ஸட் டெபாசிட்டா இருக்கும். ஸோ அதுலேருந்து கேஷ் ஃப்ளோ வரும். ஸோ இது வந்து அவங்களுக்கு அடிஷனல் இன்கம். நாளைக்கு அது கீழ விழுந்தா கூட அவங்களுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்காக அந்த பணத்த வளர்க்க மாட்டாங்க. ம். அவங்களோட அடுத்த ஜெனரேஷனா இருக்கிற அவங்க சன் அண்ட் டாட்டர்ஸ்க்கு லீகல் ஹேர் இல்ல டாட்டர் இன் லா சாரி கிராண்ட் சில்ட்ரனுக்காக அந்த கார்பஸ வந்து குரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்களும் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஸோ அப்படி பார்க்கும்போது தம்ப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, சின்ன வயசு பையன் வந்து தாராளமா ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா, அவனுக்கு இன்னும் ஏர்னிங் பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா லாங் ரன்ல நீங்க ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, இன்னைக்கு வேற எந்த அசெட் கிளாஸும் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் குடுக்கல. ஸோ ம். அவுட் ஆஃப் ஆல் ஈக்விட்டி இஸ் த பெஸ்ட் ஒன் ஃபார் லாங் டெர்ம். ஸோ சின்ன வயசுல ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இன்கம், அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொருத்தருக்குமே சேலரி, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே மாறுது. ஸோ இப்போ வந்து மெட்ரோ சிட்டீஸ்ல வாங்குற சேலரிக்கும், டயர் 1, டயர் 2 வாங்குற சேலரிஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. மெட்ரோ ஆமா. சிட்டீஸ்ல செலவு அதிகம். டயர் 2ல மெட்ரோல கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு செலவு இல்ல. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நெறைய சேவ் பண்ண முடியும். ஸோ கரெக்ட். அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் மெத்தட் அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? நல்ல கொஸ்டின். நீங்க வந்து அ 2020க்கு முன்னாடி எல்லா கம்பெனிஸும் மெட்ரோஸ்ல இருந்தது. ஸோ அப்போ வந்து எல்லாரும் இங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இங்க ஒரு வீடு எடுத்து தங்குவாங்க. ஸோ ரென்ட்டுன்னு ஒண்ணு இருக்கும். ஓன் ஹவுஸ் இல்ல அப்படின்னா, வீக்கெண்ட் ஆனா வெளியில போய் செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கும். மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்கு, ம். மால் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு ஒரு கான்சர்ட் நடக்கும். அங்க போவாங்க. எங்கேயாவது போவாங்க செலவு பண்றதுக்கு. ஹோட்டல்ஸ்க்கு போவாங்க. இட்ஸ் வெரி காமன். ஸோ அங்கலாம் போவாங்க. அங்க போய் செலவு பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் பட்ஜெட்ல கண்டிப்பா துண்டு விழும். அவனோட இன்வெஸ்ட்மென்ட் வந்து ம். பண்றதுக்குங்கிறது யோசிப்பாங்க மெட்ரோஸ்ல. இதே ஆனா டயர் 2 சிட்டீஸ்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஏரியால திருநெல்வேலி, ராமநாதபுரம் இங்கெல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அங்கலாம் வந்து எக்ஸ்போஷர்ஸ் பெருசா கிடையாது. காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி. இங்க இருக்கிறத விட இங்க ரூ. 15,000 வீடுன்னா, அங்க ரூ. 7,500 அதே கம்ஃபர்ட் ம். இருக்கிற வீடு கிடைக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கம்மி. ஸோ இந்த கோவிட் வந்து எல்லாரையும் ஒரு மாத்துனுச்சு. எல்லாரும் கோவிட் சமயத்துல என்ன பண்ணாங்க, நெறைய நம்மளோட சிட்டி பீப்பிள்லாம் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் சொன்ன உடனே, இங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள், என்னோட ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேரு அவங்க வாடகைக்கு வீடு இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் குடுத்துட்டு, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு போயி, அவங்க அப்பா அம்மாவோடயோ, இல்ல அங்க ஏதாவது சின்ன வயசுல ஒரு வீடு வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த வீட்லயோ இருந்துட்டு, வொர்க் ஃப்ரம் ஹோம்ல தே ஸ்டார்ட்டட் ஏர்னிங். ஸோ அப்ப என்னாச்சு உங்களுக்கு, அந்த ஒரு 2 வருஷம் வந்து எங்கேயுமே வெளியில போகல. ம். ஸோ அந்த ஹேபிட் கன்டின்யூ ஆகி ஹைபிரிட் மாடல் நெறைய கம்பெனிஸ் வந்து அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம கன்டின்யூ பண்ணிச்சு. ஸோ இந்த ஒரு 3, 4 வருஷத்துக்குள்ள நெறைய பேர் அங்கேயே போய் செட்டில் ஆனவங்கலாம் இருக்காங்க. ம். திருப்பி இங்க வராம. சில பேர் அங்க போய் இருந்துட்டு ஃபேமிலிய செட் பண்ணிட்டு, இவங்க வந்து ஹைபிரிட் மாடல்ங்கிறனால வந்துட்டு வந்துட்டு ம். போற எத்தனையோ எத்தனையோ பப்ளிக்க நம்ம பார்க்குறோம். ஸோ டயர் 2 சிட்டீஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இதே சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, ஓகே டயர் 2 சிட்டீஸ்ல கம்பெனில இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு அங்க வொர்க் பண்ணிட்டு எர்ன் பண்றீங்கன்னா, உங்ககிட்ட டெஃபினட்டா டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்சஸ் சர்ப்ளஸ் அ வந்து கையில அதிகமா இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்ட நீங்க தாராளமா சேவிங்ஸ் பண்ணலாம். மெட்ரோல இருந்தீங்க உங்களுக்குன்னா எக்ஸ்போஷர்ஸ் அதிகம். எல்லாமே ஈஸியா ரீச் அவுட் ஆயிருது. அதுக்கேத்த மாரி உங்களுக்கு செலவும் இங்க வந்து அதிகம். ஸோ அப்ப அவங்களால கொஞ்சம் கம்மியா தான் சேவ் பண்ண முடியும். இப்ப நாளுக்கு நாள் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனுமே வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து ஒருத்தவங்க 5,000 ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் அதிகமாக எஸ்ஐபி அமௌண்ட்ட வந்து போக போக குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது சரியானதா சார்? கண்டிப்பா இது சரியே கிடையாது. லைஃப் ஸ்டைல் வந்து மாறிண்டே தாங்க இருக்கும். ஸோ அந்த ட்ராப்ல போய் நம்ம விழுந்துறவே கூடாது. யூ ஷுட் என்ஜாய் யுவர் லைஃப் இல்லன்னு சொல்லல. பட் அதுக்காக நீங்க வந்து நான் நெறைய சொல்றது. நீங்க ஆனா நெறைய பேர் என்ன டிஃபரெண்ட்டாவும் சொல்லுவாங்க. வேற மாரி. நீங்க போய் ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 டேஸ், 15 டேஸ்க்குள்ள போய் தியேட்டர்ல போய் படம் பார்த்தா தான் படம்ங்கிறது கிடையாது. அதே ஒரு 15 டேஸ்ல உங்களுக்கு ஓடிடில வந்துருது. சில பேர் சொல்லுவாங்க, அங்க போய் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க அவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணணுமா? அப்படிங்கிறத யோசிக்கணும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 4 பேர் போறீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு அன்னைக்கு ஈவினிங்க்கு வந்து ஒரு 2000 to 3000 ம். ரூபீஸ் வரைக்கும் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் இட். ஸோ நீங்க ஒரு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதே ஒரு 15 நாள் கழிச்சு, அதே ஒரு வீக்கெண்ட்ல உங்க ஃபேமிலியோட, உங்களோட ஹோம்லி ஃபுட்டோட அதே என்விரான்மென்ட்ட நீங்க இங்க என்ஜாய் பண்ணலாம். அலைச்சல் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, ம். டீசல் கிடையாது, பார்க்கிங் கிடையாது, அங்க போன உடனே ஸ்நாக்ஸ் கிடையாது, தியேட்டர் ஃபீஸ் கிடையாது, திருப்பி முடிச்சு வந்த உடனே டின்னர் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஓகே, இது அத்தனையும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து 2 விதத்துல குட். ஃபினான்ஷியலாவும்
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் பார்த்துக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பார்த்துக்குது. பிகாஸ் நீங்க யூ ஆர் அவாய்டிங் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அவுட் சைட்ஸ். ஸோ பட் என்னன்னா, அந்த அந்த என்ஜாய்மெண்ட்டு, அந்த ஜாய் இருக்காது அப்படிங்கிறது சில பேரோட ஃபீலிங்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை கட் டவுன் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஸோ லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நான் சொன்னது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் இதே இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மொபைல். பீப்புள் வில் கீப் ஆன் சேஞ்சிங் தேர் மொபைல்ஸ். இட் இஸ் அன் அப்சர்ட். அதாவது அபத்தம்னு சொல்வேன். அதோட ஒரு கையில் என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க தாராளமாக பண்ணலாம். நான் வந்து என்னோட 3000 ரூபா தான் என்னோட இன்கம்லேருந்தே நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், என்னோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் அந்த 3000 எஸ்ஐபியை பாஸ் பண்ணுறேன், அதை குறைச்சிக்கிறேன், அதை நிறுத்துறேன் அப்படின்னா அப்படி யாருமே செய்யக்கூடாது. அப்படி செய்யறதுங்கிறது நல்லது கிடையாது. இப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல், பொங்கல், தீபாவளி வந்தாலும் எல்லாருக்குமே வந்து லாஜிக்கல் தாண்டி எமோஷனலாக எனக்கு வந்து ஒரு ஜுவல் வாங்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கோல்டு சில்வர் ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து டிஜிட்டல் கோல்டு வந்து போக பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த சமயம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்? நார்மலாக அது ரொம்ப ஒரு நல்ல ஐடியா. நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம். இமோஷனலாக நீங்கள் சொல்கிறது ஃபெஸ்டிவலில். இதை தவிர நம்ம எல்லார்ட்டையும் என்ன சொல்கிறோம்னா, உங்கள் குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் இது வரைக்கும் உங்கள் குழந்தை பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல அப்படின்னா, அந்த குழந்தை பேரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் குழந்தைங்களுக்குன்னு பிளான் இருக்குது. சில்ட்ரன் பிளான் இருக்குது. 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட். அது 18 வயசுக்கான உடனே குழந்தை பேருக்கே வந்துடும். ஸோ அது ஆப்வியஸ்லி அப்போ குழந்தை பேருக்கு தான் வரும். ஸோ குழந்தைக்கு டாக்ஸபிள் இன்கம் வராது. இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி பிறந்த குழந்தை தான் நீங்கள் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா இல்லைன்னு இல்லை. அடுத்த பர்த்டேவோ இல்லை எப்போ வருதோ அப்போ பர்த்டே அன்னைக்கு ஒன்று ஆரம்பிங்க. வருஷம் அதில் ஆரம்பிங்க. ஒவ்வொரு பர்த்டேக்கும் அதை டாப் அப் பண்ணுங்கள். பர்த்டே அன்னைக்கு ஆரம்பித்து மாதம் எஸ்ஐபி பட்டுங்க. ஃபஸ்ட்டு பர்த்டே வரும்போது ஒரு லம்சம் ஒன்று போட்டுட்டு ஒரு எஸ்ஐபி ஒன்று ஆரம்பிங்க. ஓகே, நீங்கள் ஒரு 10,000 ரூபா லம்சமே போட்டுக்கோங்க. மாதம் அந்த குழந்தை பேரில் ஒரு 1000 ரூபா எஸ்ஐபி ஆரம்பிங்க. தொடர்ந்து கட்டுங்க. அடுத்த வருஷம் லம்சம் வந்து அந்த அமௌண்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த வருஷம் பூரா அந்த குழந்தை என்னென்ன சேமிக்குதோ அதை சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் திருப்பி அதிலே அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். திருப்பி அந்த எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் டாப் அப் பண்ணுங்கள். இப்படி தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது வந்து இமோஷனலி அட்டாச் அந்த குழந்தைக்காக அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்கள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்கு. இப்போ காம்பினேஷன் வந்துருச்சு. காம்போல கோல்டு சில்வர் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ டைனமிக்கா ஆக்ட் பண்ணும். கோல்டு ரேட் ஏறும்போது கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணும், வித்துருவாங்க. திருப்பி சில்வர் ரேட் கம்மி பண்ணும்போது வாங்குவாங்க. சில்வர் இஸ் ஹைலி வாலடைல். ஸோ அந்த மாதிரி இமோஷனலாக நீங்கள் தாராளமாக கோல்டு அண்ட் சில்வரை பர்ச்சேஸ் பண்ணுங்க. பட் அதை வந்து இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ETF. பிகாஸ் ஃபிசிக்கலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா அதில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் பாரா வாங்குறேன் அப்படின்னா அது வேஸ்ட். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நாளைக்கு போய் விற்க போனீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் நகையாக தான் வாங்கணும். இங்கே அப்படி கிடையாது. உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக லிக்விடேட் பண்ணிக்கலாம். அதனால் இமோஷ்னலாக யூ அட்டாச் வித் திஸ் ஃபார் கோல்ட் அண்ட் சில்வர். பட் அட்லீஸ்ட் ETF இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் பெஸ்ட். இப்போ வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து இன்சென்டிவோ இல்லை போனஸோ கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி சார் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலுக்கும் அது மாறும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட போனஸ் வருது அப்படின்னா அந்த போனஸை வந்து நான் லக்ஸரி ட்ரிப்பாக போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் வந்து ஒரு மொபைல் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். ரொம்ப யோசிக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் என்னோட ஹவுசிங் லோன் வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட பார்ட் பேமெண்ட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போவார். சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவாங்க. என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் வேரி ஆகும். என்ன தான் போனஸ் வந்தாலும் நான் என்ஜாய்மெண்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னா சிம்பிளாக நான் ஒரு 25% எங்கேயாவது ஒரு டூருக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அதை எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, மீதி 75% வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது என்னோட கான்செப்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 50% ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, 50% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பணம்ங்கிறது இந்த லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதனால் அதில் நீங்கள் கோலில் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஏர்னிங் பண்ணும்போது நீங்கள் சேவிங்ஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறாங்க. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஏர்ன் பண்ணுறீங்க. இன்றைக்கி நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா நான் வந்து உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போக சொல்ல. சீக்கிரமாகவே ரிட்டையர் ஆயிருங்க 50 வயசில். அடுத்த ஒரு 15 வருஷம் இப்போல்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 30 வருஷம் நீங்கள் அடுத்த ஒரு 80 வருஷம் வரைக்கும் வாழ போகிறீங்க அப்படின்னா அடுத்த 30 வருஷத்தை சந்தோஷமாக ஜாலியாக நீங்கள் ஒரு 30 வருஷம் சேர்த்த பணத்தை அடுத்த ஒரு 30லேருந்து 40 வருஷம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து மேக்ஸிமம் ஈல்டு எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ மேக்ஸிமம் சேவிங்ஸ்க்கு பண்ணுங்கள். சேவிங்ஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுங்கள். உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது எஸ்ஐபி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதிலே டாப் அப் பண்ணுங்கள். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் எனி போனஸ். இப்போ நிறைய பேர் வந்து இர்ரெகுலர் இன்கம்ல தான் இருக்காங்க. இப்போ வந்து ஜாப் கிடைக்காம ஃப்ரீலான்சர்ஸுமே இருக்காங்க. அவங்களால வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எஸ்ஐபி வந்து போட முடியாது. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ அவங்க எஸ்ஐபியில் போட முடியாது. சில பேர் என்னோட கிளைண்ட்டே சொல்கிறாங்க, நான் வந்து என்னை கமிட் பண்ணிக்க விரும்பலை அப்படின்னா. நம்ம ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பட் வெரி ஹார்ட்லி இந்த
பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. 10லேருந்து 20% தான் இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்டேஜ் தே வாண்டட் டு கோ ஃபார் எ கமிட்மெண்ட். பிகாஸ் அப்பதான் ஒரு டிசிப்ளின் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது. பட் தெர் ஆர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு இர்ரெகுலரா இன்கம் இருக்கும். ஃப்ரீலான்சர், பிசினஸ் பீப்புள், கான்ட்ராக்ட் பீப்புள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஒரு 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 ஏஜென்ட்டா இருப்பாரு. இல்லைன்னா ஒரு புரோக்கரா இருப்பாரு. ஒரு பொருள் ஒரு இடத்தையோ நிலத்தையோ விற்கிறவரா இருப்பாரு. ஸோ ஏதாவது ஒரு பொருளை வித்து கொடுக்குறவரா இருப்பாரு. ஸோ அவங்களுக்குலாம் அப்பப்போ லம்சமா தான் பணம் வரும். ஸோ இவங்கெல்லாம் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க வந்து லம்சமா வந்து ஒரு 2லேருந்து 3 ஃபண்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஏஜில் இருக்கா அப்படின்னா ஈக்விட்டியில் எடுத்துக்கலாம். ஒரு 40 வயசு எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு பணம் தேவைப்படும் அப்படின்னாலும் ஈக்விட்டியில் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஹைபிரிட் ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். 2-3 ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு ரெகுலராக அதில் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எப்பப்பெல்லாம் கையில் பணம் கிடைக்குதோ, 5000 ரூபா கிடைச்சா கூட நீங்கள் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி அதுதான் ஒரு அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ எப்பப்பெல்லாம் கையில் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு irrespective ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் ஏறினாலும் இறங்கினாலும், பிகாஸ் உங்களோட கோல் வந்து லாங் டேர்மில் தான் இருக்க போகுது. ஸோ லாங் டேர்மில் ஈக்விட்டி மார்க்கெட் ஹஸ் கிவன் ஆல்மோஸ்ட் 15% இந்த பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டு. இன்னைக்கு வேணா 2 வருஷமா மார்க்கெட் ரொம்ப டவுனில் இருக்குது. பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப் டாரிஃப் ரூலு, அதுக்கப்புறம் கோல்டு அண்ட் சில்வர் ரேட் ஏறி இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ஈக்விட்டி மார்க்கெட் டவுனில் இருக்குது. குளோபலாக ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ எதுவுமே என்னதான் எஃப்ஐஎஸ் பணத்தை எடுத்தாலும் டிஏஎஸ் உள்ள நுழைஞ்சாலும் மார்க்கெட் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக 25,000 26,000லேயே நிஃப்டி போயிட்டு இருக்கு. பட் திஸ் இஸ் நாட் த பர்மனெண்ட். ஸோ பர்மனெண்ட் ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சினாரியோவில் எப்பப்பெல்லாம் கையில் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஈவன் ஃபார் irregular இன்கம் பீப்புள். ஓகே, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூமா.